Hi everyone, welcome back to Katral Kalanjam channel. 8th standard maths subjectல annual examination April 2026 கான important sums தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போதான் எல்லா இம்பார்ட்டன்ட் சம்ஸையும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா சம்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாப்டர் 1 நம்பர்ஸ். இந்த சாப்டரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 6 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.2 ரெடியூஸ் டு த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.4, எக்ஸாம்பிள் 1.5, எக்ஸாம்பிள் 1.6 எல்லாமே இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.7 ரைட் த ஃபாலோயிங் ரேஷனல் நம்பர்ஸ் இன் அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ங்க, அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.8, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.9, இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான். பேஜ் நம்பர் 12 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.1 கொடுத்துருக்காங்க. எக்ஸசைஸ் 1.1ல் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 13 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா 5th சம் ட்ரா எ நம்பர் லைன் அண்ட் ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் ரேஷனல் நம்பர்ஸ் ஆன் இட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தா 6th சம், 7th சம். 7th சம்மில் பார்த்தீங்கன்னா 2nd சம், 3rd சம் அண்ட் 4th சம் ரிப்பீட்டாக கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 9th சம் அண்ட் 10th சம். 10th சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. அரேஞ்ச் த ஃபாலோயிங் ரேஷனல் நம்பர்ஸ் இன் அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ங்க. ஸோ நிச்சயம் நீங்கள் அதை போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.11 ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.12, இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.14, இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் அண்ட் செகண்ட் சம் ரெண்டு ஒன்று மாதிரி கேட்டே இருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.16, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1.17 ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இது நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.18 இம்பார்ட்டன்ட் சம் தான். பேஜ் நம்பர் 18 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.2 கொடுத்துருக்காங்க. எக்ஸசைஸ் 1.2ல் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3rd சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபைண்ட் த சம். இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. அந்த 4 பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான். ஸோ அந்த 4 கொஸ்டின் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4th சம், 5th சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல் நெக்ஸ்ட் பார்த்தா 6th சம் டிவைட், இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8th சம் சிம்பிளிஃபை கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக எக்ஸாம் வந்துருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல் பார்த்தீங்கன்னா 9th சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இந்த எல்லா கொஸ்டின் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. பேஜ் நம்பர் 24 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.3 கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், செகண்ட் சம், 4th சம் அண்ட் 5th சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ங்க. இந்த 4 கொஸ்டின் இருந்து நிச்சயம் கொஸ்டின் எக்ஸாம் வந்துருதுங்க. ஸோ இந்த 4 கொஸ்டின் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. பேஜ் நம்பர் 28 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.22 ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 324 பை பிரைம் ஃபேக்டரைசேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, அடிக்கடி கேட்குறாங்க. பேஜ் நம்பர் 29 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.24 இஸ் 108 எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ங்க, அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.26 த ஏரியா ஆஃப் ஏ ஸ்கொயர் ஃபீல்ட் இஸ் 3136 மீட்டர் ஸ்கொயர், ஃபைண்ட் இட்ஸ் பெரிமீட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ங்க, அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.27, எக்ஸாம்பிள் 1.28, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.30 சிம்பிளிஃபை கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான், ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் போட்டு பார்த்துங்க. பேஜ் நம்பர் 35 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.4 கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3rd கொஸ்டின் ஃபைண்ட் த ஸ்கொயர் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5th கொஸ்டின் ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் பை பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இதில் இருக்கிற 6 சம்மே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6th சம் ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் பை லாங் டிவிஷன் மெத்தட், இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நெக்ஸ்ட் 7th சம், 8th சம் அண்ட் 9th சம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ எல்லா சம்ஸும் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.33 ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்பிள் 1.34 ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.35 இவாலுவேட் கேட்டிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான். பேஜ் நம்பர் 39 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.5 கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3rd சம்
ஷோ தட் 1944 இஸ் நாட் ஏ பர்ஃபெக்ட் கியூப். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, அடிக்கடி கேட்டே இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4th சம் அண்ட் 5th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6th சம், 7th சம், 8th சம் அண்ட் 9th சம் இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. இதில் பார்த்தா 7th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒன்று மாதிரி கேட்டே இருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா 8th சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.36 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 1.37, எக்ஸாம்பிள் 1.38. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.39 கம்பைன் த சயின்டிஃபிக் நோட்டேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. பேஜ் நம்பர் 45 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.6 கொடுத்துருக்காங்க. எக்ஸசைஸ் 1.6ல் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3rd சம் இவாலுவேட். இதில் பார்த்தீங்கன்னா 2nd சம், 3rd சம், 4th சம் அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4th சம் இம்பார்ட்டன்ட் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6th சம் சிம்பிளிஃபை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, அடிக்கடி கேட்டே இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2nd சம், 3rd சம் தான் ரிப்பீட்டாக கேட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7th சம் இம்பார்ட்டன்ட். 8th சம் எக்ஸ்பேண்ட் யூசிங் எக்ஸ்போனன்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 1st சம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10th சம் ரைட் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இன் சயின்டிஃபிக் நோட்டேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. பேஜ் நம்பர் 46 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.7 மிஸ்செலேனியஸ் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சாப்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் பார்த்தீங்கன்னா 2nd சம், 4th சம், 5th சம், 7th சம், 9th சம், 10th சம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான். ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ இது எல்லா சம்ஸ் நீங்கள் போட்டு பார்த்துக்குங்க. சாப்டர் 2 மெஷர்மெண்ட்ஸ். இந்த சாப்டரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 56 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.1 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, அடிக்கடி கேட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.2 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.3 அடிக்கடி கேட்குறாங்க. எக்ஸாம்பிள் 2.4 ஒரு சில கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.5 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, அடிக்கடி கேட்டே இருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. பேஜ் நம்பர் 58 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.1 கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குறாங்க. 5th சம், 6th சம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல் பார்த்தீங்கன்னா 7th சம் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் திரும்ப திரும்ப கேட்டே இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.7 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ங்க, அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.9 பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்டே இருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.10 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ங்க, அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. பேஜ் நம்பர் 65 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.2 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம் ஃபைண்ட் த பெரிமீட்டர் அண்ட் ஏரியா ஆஃப் த ஃபிகர்ஸ் கிவன் பிலோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2nd சம், 3rd சம், 4th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6th சம் அண்ட் 7th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ். பேஜ் நம்பர் 71 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.3 கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3rd சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ங்க, அடிக்கடி நிறைய கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. ஸோ இந்த சம்ஸை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. எக்ஸசைஸ் 2.4 எடுத்துங்க. மிஸ்செலேனியஸ் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3rd சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஹவுஸ் டிராயிங் கிவன் இன் த ஃபிகர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ங்க, அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதையும் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. சாப்டர் 3 அல்ஜிப்ரா. இந்த சாப்டரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 78 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.1 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 3.2 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.5 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான். பேஜ் நம்பர் 81 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.1 கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3rd சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, அடிக்கடி கேட்குறாங்க. 2nd சம்மில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம்மும் சில கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4th சம், 5th சம் அண்ட் 6th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். 8th, 9th, 10th இதில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கொஸ்டின்ஸ் எந்த சாப்டர் வரும்னு பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா சாப்டர் தான் வரும். ஸோ அந்த சாப்டர் நீங்கள் அவாய்ட் பண்ணக்கூடாது. எல்லா சம்ஸும் நீங்கள் திரும்ப திரும்ப போட்டு பார்த்துட்டே இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களால் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், ஒரு சில கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.6 பேஜ் நம்பர் 85 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.2 கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3rd சம் டிவைட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 4th சம் சிம்பிளிஃபை இம்பார்ட்டன்ட் தான், 5th சம் டிவைடும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மாற்றி ஒன்று கொஸ்டின் கேட்டுனே இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் எல்லா சம்ஸும் நீங்கள் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6th சம் ஐடென்டிஃபை த எரர்ஸ் அண்ட் கரெக்ட் தம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.8 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்பிள் 3.9 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.11 பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.12, எக்ஸாம்பிள் 3.13, எக்ஸாம்பிள் 3.14, எக்ஸாம்பிள் 3.16, எக்ஸாம்பிள் 3.17 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், திரும்ப திரும்ப கேட்டே இருக்காங்க. பேஜ் நம்பர் 91 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.3 கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் எக்ஸ்பேண்ட், செகண்ட் சம் எக்ஸ்பேண்ட், தேர்ட் சம் எக்ஸ்பேண்ட், 4th சிம்பிளிஃபை, 5th அண்ட் 6th இந்த 6மே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. நிச்சயமாக இதில் இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வருது. ஸோ இந்த எக்ஸசைஸ் நீங்கள் அவாய்ட் பண்ணக்கூடாது, எல்லா சம்ஸையும் நீங்கள் திரும்ப திரும்ப போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.20 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்பிள் 3.21 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்டே இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.22, எக்ஸாம்பிள் 3.23 அண்ட் எக்ஸாம்பிள் 3.24 இந்த 3.24 பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் பேப்பரில் கேட்டே இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.27 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.4 எடுத்துங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், 5th ஒன், 6th, 7th, 8th ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம், தேர்ட் சம் அண்ட் ஃபோர்த் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. எக்ஸசைஸ் 3.5 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் சப்ராக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், தேர்ட் சம் ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5th சம் ஃபேக்டரைஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸில் பார்த்தீங்கன்னா 9th ஒன் ஃபேக்டரைஸ் அண்ட் 10th ஒன் ஃபேக்டரைஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான், ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.29 the sum of 4 times a number and 8 is 28 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். ஸோ இது நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. பேஜ் நம்பர் 101 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.31 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.32 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான், அடிக்கடி கேட்டே இருக்காங்க. பேஜ் நம்பர் 102 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.6 கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th சம், 5th சம் அண்ட் 6th சம் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான். இந்த 3 சம்ஸ் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.33 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ங்க, அடிக்கடி கேட்டே இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.36, எக்ஸாம்பிள் 3.37, எக்ஸாம்பிள் 3.38 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.39 அண்ட் எக்ஸாம்பிள் 3.40 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ். பேஜ் நம்பர் 106 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.7 கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3rd சம், 4th சம், 5th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6th சம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 7th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, நிறைய கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10th சம். பேஜ் நம்பர் 111 எடுத்துங்க. எக்ஸசைஸ் 3.8 கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3rd சம் அண்ட் 4th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.41 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிராஃப். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.42 நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கிராஃப் கொஸ்டின் அடிக்கடி வருது. ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.43 ட்ரா த கிராஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 5 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.44, எக்ஸாம்பிள் 3.45 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
பேஜ் நம்பர் 117 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.9 கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 118 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா 5th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல் பார்த்தீங்கன்னா 8th சம், 9th சம் அண்ட் 10th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.10 மிஸ்லெனியஸ் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3rd சம், 4th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல் பார்த்தீங்கன்னா 5th சம் ட்ரா எ கிராஃப் ஃபார் த ஃபாலோயிங் டேட்டா. இதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 9th சம் அண்ட் 10th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாப்டர் 4 லைஃப் மேத்தமெட்டிக்ஸ். இந்த சாப்டரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 152 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4.1 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4.2 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4.5 பேஜ் நம்பர் 125 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 4.1 கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3rd சம், 4th சம், 5th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல் பார்த்தீங்கன்னா 7th சம், 8th சம், 9th சம் அண்ட் 10th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4.6. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4.8, எக்ஸாம்பிள் 4.10 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4.11 நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4.13 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். எக்ஸசைஸ் 4.2 எடுத்துக்கங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4th சம், 5th சம், 7th, 8th. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 136 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4.15 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4.17 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4.18 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். அடிக்கடி கேட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. எக்ஸசைஸ் 4.3 எடுத்துங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3rd சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4th சம், 5th சம், 8th சம், 9th சம் அண்ட் 10th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 8th சம் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் பேப்பரில் திரும்ப திரும்ப கேட்டே இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4.19 டைரக்ட் வேரியேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ங்க. அடிக்கடி கேட்டே இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4.20, எக்ஸாம்பிள் 4.21 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 4.22 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடி கேட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4.23 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுங்க. நிறைய கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4.24, எக்ஸாம்பிள் 4.25 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4.26 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். பேஜ் நம்பர் 150 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 4.4 கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 3rd சம், 5th சம் அண்ட் 6th சம். 6th சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7th சம், 8th சம், 10th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 4.5 எடுத்துருங்க. மிஸ்லெனியஸ் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5th, 6th, 7th இந்த நாலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8th சம். சாப்டர் 5 ஜியோமெட்ரி. இந்த சாப்டரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 159 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 5.1 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 5.2 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அடிக்கடி கேட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 5.5 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 165 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 5.1 கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8th சம் இம்பார்ட்டன்ட், 9th சம் இம்பார்ட்டன்ட் அண்ட் 10th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அடிக்கடி கேட்டே இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. பேஜ் நம்பர் 167 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா 5.3 இந்த பித்தாகரஸ் தேரம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிச்சயமாக எக்ஸாம் வந்துடுங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்துங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 5.12 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5.13 நிச்சயமாக எக்ஸாம் வந்துருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 5.14 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், அடிக்கடி கேட்டே இருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5.18 இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான். பேஜ் நம்பர் 177 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 5.2 கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 178 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் சம் இம்பார்ட்டன்ட், ஃபோர்த் சம் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஃபிஃப்த் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6th சம், 7th சம், 10th சம் அண்ட் 11th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ். பேஜ் நம்பர் 179 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 5.3 மிஸ்லெனியஸ் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் இம்பார்ட்டன்ட், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் சம். சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸில் பார்த்தீங்கன்னா 7th சம், 8th சம் அண்ட் 9th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரியில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 182ல் எக்ஸாம்பிள் 5.21 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 5.22, எக்ஸாம்பிள் 5.23 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 5.24 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 5.26 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 5.27 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். பேஜ் நம்பர் 192 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 5.4 கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் அண்ட் செகண்ட் சம் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. எந்த சம்ஸையும் அவாய்ட் பண்ணாதீங்க, நிச்சயமாக இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வருது. ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 5.30 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 5.31 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 5.32, எக்ஸாம்பிள் 5.33 நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 5.34 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ங்க, அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 5.36 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 5.38 அடிக்கடி கேட்டிருக்காங்க, நிறைய கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 5.40 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 5.41 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். பேஜ் நம்பர் 209 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 5.5 கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், தேர்ட் சம் அண்ட் ஃபோர்த் சம் நாலுமே இம்பார்ட்டன்ட் தான். இந்த எக்ஸசைஸே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் தான், எதையும் அவாய்ட் பண்ணாதீங்க, எல்லா சம்ஸையும் போட்டு பார்த்துங்க. சாப்டர் 6 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்த சாப்டரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 216 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 6.2 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 6.3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 6.4 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6.5 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. பேஜ் நம்பர் 220 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 6.1 கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, நிறைய கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் சம், ஃபிஃப்த் சம், சிக்ஸ்த் சம், 7th சம், 8th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 6.6 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 6.7 நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 6.8 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். எக்ஸாம்பிள் 6.9. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 6.10 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ங்க, நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. பேஜ் நம்பர் 227 எடுத்துங்க. எக்ஸசைஸ் 6.2 கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 220 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் சம் அண்ட் சிக்ஸ்த் சம் அண்ட் 7th சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான், ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. பேஜ் நம்பர் 229 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 6.3 கொடுத்துருக்காங்க. மிஸ்லெனியஸ் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் சம் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6th சம் அண்ட் 7th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாப்டர் 7 இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங். இந்த சாப்டரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பேஜ் நம்பர் 236 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 7.2 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 7.3, எக்ஸாம்பிள் 7.4 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். பேஜ் நம்பர் 245 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 7.1 கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4th சம், 5th சம், 6th சம், 7th சம் அண்ட் 8th சம். இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான். ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 7.7 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 253 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 7.2 கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், தேர்ட் சம் அண்டு 4th சம். இந்த 4 சம்மே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான். ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. இந்த 4 கொஸ்டின்ஸ் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. எதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 7.8 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. பேஜ் நம்பர் 260 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 7.3 கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் சம் இம்பார்ட்டன்ட், 4th சம் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6th சம். பேஜ் நம்பர் 271 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 7.4 கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் அண்ட் செகண்ட் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. ஆனுவல் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த சம்ஸை மட்டும் நீங்கள் திரும்ப திரும்ப ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா சம்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு பார்க்காதீங்க. எல்லா 1 மார்க்ஸையும் பார்த்துக்கோங்க. அப்போதான் 1 மார்க்ஸ் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். See you in the next video.